ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் இயேசு பேசிய 4வது வார்த்தை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த வார்த்தைக்காக சிஸ்டர் சசி அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மத்தியான வேலைக்காமை மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ அடியால கூட ஆண்டவரே ராஜா நீ தெரிந்து கொண்டீர், நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நாளை நாங்கள் வீணாக்காதபடி உம்முடைய சிலுவையின் அப்பா 7 வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. கொடுத்த அப்பா 3 வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ பேச போகிற அந்த 4வது வார்த்தையும் உம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. இதோ நீர் கைவிட்ட நேரத்திலையும் கர்த்தாவே, இதோ நாங்கள் கூப்பிடுகிற நாளிலும் நீர் எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிற உம் நாமத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பேசுகிற அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அம்மாவை கூட உம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியக்கார அம்மாவை நீர் மறைத்து நீர் வெளிப்படுங்கப்பா. பேசுகிற வார்த்தை மூலமாய் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அப்பா நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு விட்டுவிடாதபடி அதன்படி நாங்கள் நடக்கவும் அப்பா மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்லும்படி அப்பா எங்களை பயன்படுத்துங்க. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபங்கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கல்வாரி சிலுவையில் பேசிய 4வது வார்த்தை தேவ செய்தியை கொண்டு வருபவர் பாஸ்டர் அம்மா அவர்கள். நம்ம கரங்களை தட்டி வரவேற்போம். அல்லேலூயா. இப்போ தான் ஏசப்பாவை அடித்து சிலுவையில் மாட்டி அவர் சொல்லிய 3 வார்த்தைகளை நம்ம தியானம் பண்ணது போல் எல்லாம் கவலையாக இருக்கிறீங்க. இல்லை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் பாடுகளை ஏற்று சுமந்து நமக்காக இன்று அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். மரித்தேன் ஆயினும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் இன்று இப்போ நம்மோடு கூட இருக்கிறார். அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்க அவரை அந்த பாடுகளை குறித்து தியானம் பண்ண வந்திருக்கிறபடினால இந்த நாளில் அடியாளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 4ஆம் வார்த்தை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தையுடைய கரத்தில் கொடுக்கிறோம். இது இருப்புறம் கருக்குள்ள பட்டயம். இதை என்னையும் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால இந்த வாய்ப்பளித்த போதுகிறோம். கேட்க போகிற தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். வாசிக்கலாம். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுடைய வார்த்தை சொல்லுகிறது நமக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இப்பேற்பட்ட வார்த்தை கொடுத்து, வார்த்தையில வேல்யூ என்று சொல்லி அருமையான தம்பி சொன்னாங்க மகன். அதுபோல இந்த வார்த்தையில வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சாதாரணமா கேட்கவில்லை, அவர் சாதாரணமா சொல்லவில்லை. ஆனா இங்கு பார்க்கிறோம், அதே மார்க்குல பேசுகிறார். வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரம் எடுத்தவங்க 34ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோஹி எலோஹி லாமா சபத்தானி, போதுங்க,
இங்க ஏலி ஏலி என்று சொல்லி பார்த்தோம், அங்கு பார்க்கிறோம் ஹெலோஹி ஹெலோஹி என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா இந்த எபிரேய மொழியில பார்க்கிற வேளையில என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அந்த இடத்திலே நம்ம பார்க்க கேட்கிறோம் தேவ பிள்ளைகளே. ஆனா இந்த நாளில ஆண்டவர் அநேக அடிகளால் வாதிக்கப்பட்டு அவருடைய வஸ்திரங்கள் பங்கு போட்டு அவருடைய சொல்ல முடியாத காரியங்களில அவருடைய சரீரத்துல ஒரு துளி ரத்தமாவது தண்ணீரும் இல்லாதபடி வெளி வந்த நேரத்துல தான் தேவன் இப்பேற்பட்ட வார்த்தையை சொல்லுகிறார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். பிதாவைக்கும் அவருக்குள்ளும் ஒரு ஐக்கியம் இருந்தத அங்க ஒரு பிளவை நம்ம பார்க்கிறோம் தேவ பிள்ளையே. ஏன் என்று சொல்லி பார்க்கிற வேளையில ஆண்டவர் சொல்லி குருடானிக்கு சத்தமிட்டு கூப்பிட்டான், பார்வை அளிச்சாரு. சத்தமிட்டு கூப்பிட்டவர்களுக்கு அற்புதங்களை செய்தார் ஆண்டவர். ஆனா அந்த ஆண்டவர் இந்த இப்பேற்பட்ட காரியத்தை அவர் சாதகமா எடுத்துக்கொள்ள முடியாதா? முடியும். ஆனா அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது தேவ பிள்ளைகளை. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவருடைய சித்தத்துக்கு அவரை ஒப்பு கொடுக்கிற மாத்திரத்துல அன்று இரவெல்லாம் நேற்றுக்கு இரவெல்லாம் அவர் அந்த கெத்செமனே தோட்டத்துல ஜெபித்து போராடி கொண்டு இருந்த வேளையில அவர் சொன்ன வார்த்தை, இந்த பாத்திரம் உமக்கு சித்தமானால் நீங்க செய்யும், இல்லை என்றால் அப்படியே எனக்கு ஆக கடவுது என்று சொன்ன மாத்திரத்துல அதை சொல்லி அவர் முடிக்கிற வேளையில வானத்திலிருந்து தேவன் பிதாவானவர் அவரை பலப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த சிலுவைகளை சுமக்க இத்தனை அடிகளை வாங்க, ஒரு அடி வாங்கினா என்ன பேசுறோம் இல்ல, என்ன திட்டுறோம், எதனா ஒன்று கோமா கேட்காத ஒரு வார்த்தை. காலையில கூட யாருன்னா நினைச்சிருக்கலாம் நம்ம நல்லா தான் இருந்திருப்போம், ஏதோ ஒன்று அவங்க காதில் வேற மாதிரி கேட்டிருக்கோம். ஆனால் கேட்டுட்டு என்ன பேசுறாங்க பாரு நீக்கும். ஆனால் அது நீ கேட்குற மாத்திரத்தில் உனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், நான் நல்லா தானே இருந்தேன், ஒன்றுமே இல்லை, ஏன் இந்த வார்த்தைன்னு. ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலும் இயேசு கிறிஸ்து தன் வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோமே, அப்பேற்பட்ட தேவன் அவர் வாய் திறவாதபடி இருந்து இவை எல்லாவற்றையும் பொறுமையோடு அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் உனக்காக எனக்காக நமக்காக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் இன்றைக்கு 7 வார்த்தை தான் பேசணுமா, 14 பேசுறது இல்லை 9 பேசுறது இல்லை ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுட்டுக்கலாமே? ஒரே அவர் தானே இந்த வார்த்தையெல்லாம் சொல்றாரு, ஒரே வார்த்தை போய் இவ்வளோ சகிச்சிட்டேன் என் ஜீவனை விட்டுறேன்னு முடிச்சுட்டுக்கலாம்ல. இல்லை, லேவியாரம் ஆகமம் எடுத்துக்கலாம் வேதத்தில், அதில் ஒரு வசனத்தை வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்துக்கு என்னமா உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் தான் செய்த பாவங்களுக்கு பழுதற்ற இளம் காளையை பாவ நிவாரண பலி. அப்போ வயசானவரா? எஸ் சாமி, வாலிபன். அல்லேலூயா அல்லேலூயா. அங்க ஆட்டை பலி செலுத்தினாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அந்த ஆட்டை தலை மேல அடிச்சு அதன் ரத்தத்தை கொண்டு வந்து 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 7 என்று என்னன்னு பார்க்கிறோம். அந்த அப்பேற்பட்ட குற்ற நிவாரண காரியங்களை நீக்குவதற்காக அந்த ரத்தத்தை தன் விரலினால் தொட்டு வாசிங்க, பரிசுத்த ஸ்தலத்திலே எதிரே கர்த்தருடைய சந்நிதியில் திரை, சினிமா தியேட்டருக்கு போனோன்னா பார்ப்போம் திரையரங்கு திரண்டு விட்டதுன்னு. ஆனால் நம்முடைய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த திரை என்று சொல்லும்போது உன்னுடைய வாசல் கதவு
அல்லேலூயா. அந்த திரையில அந்த விரல்ல தொட்டு அந்த ரத்தத்தை 7 முறை தெளிச்சாங்களாம். அல்லேலூயா. அந்த 7 முறை தெளிச்சதின் நிமித்தமாக அந்த பாவ நிவாரண பலியை நம்ம செலுத்தக்கூடாது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே பலியாகி அவர் ரத்தத்தை சிந்தி நமக்காக என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கேட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது அநேக நெருக்கங்கள் உபத்திரவங்கள் பட்ட மாத்திரத்துல கூட தாவீது எழுதுகிறார். சங்கீதத்துல 22ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஏன் அங்க என்ன வந்துருச்சு? தாவீதுக்கு பிதா எதனா ரெக்கமெண்ட் பண்ணாரா? இல்ல. பெற்றோர் நெருக்கம், உடன்பிறப்பு நெருக்கம், நண்பர்கள் நெருக்கம், அவைகள் மத்தியில அவர் என்ன பண்ணாரு? இந்த நெருக்கத்தின் மத்தியில என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்பேற்பட்ட கைவிட்ட மாத்திரத்துல அந்த தாவீதை அரசனாக்கிட தேவன் நம்ம இந்த காலை வேளையில அவர் அந்த கொல்கொதா வீதியில ரத்தம் சொட்ட 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 கடந்து போய் அவர் தன் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்த மாத்திரத்துல அவருக்கு மரணத்துக்கு பின் ஒரு வெற்றி என்று சொல்லி அவர் ஜெயத்தை நமக்கு கொடுப்பதற்காக அவர் என்ன சொன்னார் சொல்லி தெரியுங்களா? ஏசாயாவில் ஒரு வசனம் சொல்லுகிறது, 54ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் சொல்லி 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இமை போய் கைவிடப்பட்டு மன நொந்தவனாக ஸ்திரியை போலவும் இளப்பிரயாத்தின் பாவம் செய்து 54:7ங்க. இமை பொழுது உன்னை கைவிடேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினால சேர்த்து கொள்வேன். அவர் நம்மளை சேர்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால அவர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் மரித்தேன் ஆயினும் சதா காலங்களும் உயிரோடு கூட இயேசு நம்மோடு கூட இருக்கிறபடினால அன்றைக்கு பிதாவை பார்த்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னால் பிதாவுக்கும் அவருக்கும் ஒரு ஐக்கியம் இருந்தது. இந்த மரணத்துக்கு பின் ஒரு வெற்றி என்று சொல்லி பிதா அவருக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தபடினால இனி நாம் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்ட தேவ பிள்ளைகளை ஆசீர்வதி. யார் மறந்தாலும் யார் கைவிட்டாலும் கணவர் மனைவி ஒப்புரவாய் சொல்லுகிற நேரத்தில் மறக்கலாம். ஆனா இன்றைக்கு நீர் அவைகள் மத்தியில எங்களை கைவிடாதவர். அந்த தேவன் எங்களோடு கூட இருந்து நீங்க பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால பிதாவே.